ஹலோ மக்களே, மே 26 அவள் வருவாளா சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தா நம்ம மனிஷா மித்ராவை போட்டு நச்சரிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் எவ்வளோ நாள் தான் ஒண்டிக்கட்டையாகவே வச்சிருக்க போகிற, எப்போ தான் நம்ம கல்யாணம் நடக்கும் அப்படின்னு கேட்டு ஒரே டார்ச்சர் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம மித்ரா சும்மா விடுவாரா? சிம்பிளாக ஒரே டயலாக் அடித்து மனிஷா மூஞ்சே சுருக்கிறாரு. மனிஷா, நான் இன்னும் பழைய நினைவில் இருந்தே வெளியே வரல. லட்சுமி என்னால் மறக்க முடியலை. இப்போதைக்கு கல்யாண பேச்செல்லாம் இங்கே இடமே இல்லை. ப்ளீஸ் ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லி செமையாக கெத்து காட்டுறாரு. அதுக்கப்புறம் மனிஷா அவங்களுக்கு வளையல் எடுக்க கூப்பிட அங்கே போன நம்ம மித்ராக்கு டக்குன்னு லக்ஷ்மியோட நினைவு வருது. ஏன்னா நம்ம லக்ஷ்மிக்கு சிவப்பு கலர் வளையல்னா ரொம்ப பிடிக்குமே. இதை இப்போ மனிஷாக்கு தெரியாமல் எப்படி நான் லக்ஷ்மிக்கு வளையல் வாங்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அதுக்கடுத்து ஒரு செட்டு சிவப்பு கலர் வளையலையும் வாங்கி ஒளிச்சு வச்சுக்கிறாரு. அவங்க மனிஷாக்கு தெரியாமல் மித்ரா வாங்கி ஒளிச்சு வச்சுக்கிறாரு. இவங்க 2 பேரும் எப்போ சேருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இங்கே கட் பண்ணால் நம்ம லக்ஷ்மி நிறைய மாதா கர்ப்பிணியாக ஒரு கிராமத்தில் பாஸ்கர் அண்ணா வீட்டில் தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சிம்பிளாக வளைகாப்பு நடத்துகிறாங்க. அங்கே தாங்க ஒரு மேஜிக் நடக்குது. மித்ரா ஆசைப்பட்டு வாங்கின அந்த சிவப்பு கலர் வளையல அங்கே இருக்கிற பெரியவங்க லக்ஷ்மி கை நிறைய போட்டு விடுறாங்க. கணவன் அங்கே நினைக்கிறது இங்கே மனைவிக்கு நடக்குது. இதுதான்ப்பா உண்மையான பாசம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம்னு பார்த்தா திடீர்னு பலத்த காத்தடிக்குது. கரண்ட் அங்கே போயிடுது. கரண்ட் கட் ஆயிடுது. அதே நேரத்தில் மித்ரா அவங்க அம்மாவும் பாஸ்கர் வீட்டுக்கு வராங்க. ஆனால் இந்த இருட்டில் 2 பேரும் நேருக்கு நேர் பார்த்துக்கவே இல்லை. கரண்ட் இல்லாததால மித்ரா அம்மாவுக்கு லக்ஷ்மியோட குரல் மட்டும் ஏதோ கேட்ட மாதிரி இருக்கு. ஆனால் மனிஷா அவசரப்படுத்தி அங்கேருந்து மித்ராவை கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மி வெளியே வாக்கிங் வரும்போது தூரத்தில் மித்ராவை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. ஐயோ, இவர் கண்ணில் நம்ம படக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு நிற்கிறாங்க. ஆனால் மித்ரா லக்ஷ்மி வேலை செய்கிறத பார்த்துடுறாரு. பார்த்து பாஸ்கர் கிட்ட போய் சண்டைக்கு போறாரு. என்னப்பா நீ 9 மாச கர்ப்பிணியை இப்படிதான் வேலை வாங்குறதா அப்படின்னு சொல்லி தன்னோட பொண்டாட்டியை இப்படி இன்னொருத்தங்க வேலை வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது நம்ம மித்ராக்கு. அதனால அவங்க ஒவ்வொரு அடியும் பார்த்து வைக்கணும்ப்பா, ரொம்ப முக்கியம். நீ இனிமேல் அவளை வேலையெல்லாம் வாங்காத, ரொம்ப பத்திரமா நீ அவளை பார்த்துக்கோ அப்படின்னு ரொம்ப அக்கறையா தன்னோட மனைவி மேலே இருக்கிற பாசத்தை அவர் வெளிக்காட்டுறாரு, அட்வைஸ் பண்றாரு அவங்க அண்ணனுக்கு. மித்ரா அம்மா கூட என் மருமகள் லக்ஷ்மியும் இதே மாதிரி தான், எப்பவும் உழைச்சிட்டே இருப்பா அப்படின்னு லக்ஷ்மியை நினைச்சு உருகி பேசுறாங்க. என்னதான் மித்ரா தன் மனைவியை தேடி அலைஞ்சாலும் லக்ஷ்மி தான் அண்ணன் வீட்டில் கர்ப்பிணியா இருக்கிற விஷயம் மித்ராக்கு எப்பதான் தெரிய வருமோ. மனிஷாவோட சதி என்ன ஆக போகுது? இது மித்ராக்கு அவங்களோட அப்பா ஒரு ஃபோன் கால் பண்றாங்க. ஒரு அர்ஜென்ட்டா ஃபோன் கால் வருது மித்ராக்கு. நீ உடனே கிளம்பி இப்போ வைசாக் வரணும் அப்படின்னு சொல்றாரு மித்ராவோட அப்பா. ஏன்னு பார்த்தா நம்ம வில்லன் பிரவீன் மிட்டால் கிட்ட சிக்கியிருந்த இவங்களோட ஷேர்ஸ், கம்பெனி ஷேர்ஸ் எல்லாமே திரும்ப மீட்கிறதுக்கு இதுதான் கரெக்டான சமயம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம அப்பாவோட பழைய புத்தி அப்போ தான் வேலைக்கு வருது. என்னதுன்னா அன்னைக்கு லக்ஷ்மி செஞ்ச அந்த ஒரு முட்டாள்தனமான காரியத்தால் தான் நம்ம இந்த பிரவீன் மிட்டல் பின்னாடியே அலைய வேண்டியதாக போச்சு. அவளோட சுயநலத்தால் தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு லக்ஷ்மியை போட்டு பயங்கரமாக திட்டுறாரு மித்ராவோட அப்பா. ஆனால் மித்ரா அப்பா கடந்து போனதை பற்றி பேசிங்க எந்த பிரயோஜனமுமே இல்லை. இப்போ அந்த பிரவீன் மிட்டலை வீழ்த்தி நம்ம ஷேரை மீட்கிறதுக்கு தான் இதுதான் நம்ம வேலை அப்படின்னு சொல்லி வைசாக் கிளம்ப ரெடி ஆகுறாரு. இங்கே கட் பண்ணா நம்ம லக்ஷ்மி தனியாக நின்று அழுதுட்டு இருக்கிறாங்க. உன் கூடவே வாழணும், உங்களை அடியொற்றி உங்க கூடயே இருக்கணும் அப்படின்னு என் ஆசையெல்லாம் பாலாயிடுச்சு. உங்கள் நினைவுகளோட பாரத்தை என் நெஞ்சில் சுமந்துட்டு என்னால் வாழ முடியலை அப்படின்னு சொல்லி மித்ராவை நினச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறாங்க நம்ம லக்ஷ்மி. அதாவது அவங்கள பார்க்காம அவங்களோட நினைவிலே வீட்டில் எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஆனால் அத்தையோ காப்பாற்றணும்னு தான் இவங்களை விட்டு விலகி இருக்கிறது தான் ஒரே வழின்னு மனசை தேத்திக்கிறாங்க. மித்ரா கிளம்பும் போது அவங்க அம்மா, மித்ரா இப்போ நைட் நேரத்தில் மழை வேற வர்ற மாதிரி இருக்கு, அதுவும் காடு ரோடு, இப்போ நீ போகணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் மித்ரா நம்ம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பிரவீனுக்கு சாதமாக போயிடுமா, நான் உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா அவங்க அம்மா ஜோசியர் சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. மித்ராவோட அம்மாவுக்கு அவங்க அந்த ஜோசியர் சொன்னதெல்லாம் இப்போ தான் ஞாபகம் வருது. மித்ரா இங்கேருந்து கிளம்பும் போது அவனோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கேருந்து அவன் ஏதோ ஒன்று கூட கூட்டிகிட்டே போக போகிறான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே நேரத்தில் பார்த்தா லக்ஷ்மிக்கு திடீர்னு பிரசவ வலி ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. இதை கேள்விப்பட்டதும் பாஸ்கர் அண்ணா கூடவே இருக்கிற மித்ராவும் அவங்க அம்மாவும், நம்ம எஸ்டேட் மேனேஜர் வீட்டு விஷயம் நம்ம அப்படியே விட்டுட்டு போகக்கூடாது, டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறம் வைசாக் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு
ஹாஸ்பிட்டலில் போய் வெயிட் பண்ணுறாங்க. அங்கே தாங்க அந்த பிரம்மாண்டமான தருணமே நடக்குது. நர்ஸு வெளியே வந்து ஒரு அழகான பெண் குழந்தைய பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளிக்கிழமை அதுவுமா மகாலட்சுமியே பிறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. அப்படியே பாஸ்கர் அதுக்கடுத்து இந்த குழந்தையோட மூக்கு முகம் எல்லாமே அச்சசல என் மருமகள் லக்ஷ்மி மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க இவங்க மித்ராவோட அம்மா. அதுக்கடுத்து மித்ரா பிறந்தது 10 நிமிஷமே ஆனால் அந்த குழந்தைக்குள்ளே எப்படிமா லக்ஷ்மியோட போலிக்கு தெரியும் அப்படின்னு பேசிட்டு அந்த குழந்தைய தன் கையில் தூக்கி கொஞ்சிறாரு. தான் சொந்த குழந்தைனே தெரியாமல் மித்ரா தன் மகளை கையில் ஏந்தோ அந்த காட்சியெல்லாம் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. தான் மகளை தூக்குன மித்ராக்கும் லக்ஷ்மி அங்கே தான் இருக்கிறாங்கன்னு உண்மை தெரிய வருமா? ஜோசியர் சொன்ன மாதிரி லக்ஷ்மியை குழந்தையும் மித்ராவை கூட்டிகிட்டு போவாரா? நம்ம மித்ராக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. பிரவீன் மிட்டால் வந்து நமக்கு பண்ணின அந்த விஷயத்தெல்லாம் மறந்து இறங்கி வந்து நம்ம கம்பெனி ஷேர்லாம் எல்லாத்தையும் திரும்ப நம்ம கைக்கே கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் மித்ராவுக்கு வந்து சந்தோஷம் தாங்கலை. அப்பா நீங்கள் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தன் குரூப் அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து மறுபிறவி கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாட்சாத் அந்த லக்ஷ்மி தேவியே வந்து நம்ம வீட்டுக்குள்ளே அடியெடுத்து வச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட மித்ராவுக்கு அவங்க அம்மாவும் லக்ஷ்மி தேவி அந்த குழந்தை அங்கே ஹாஸ்பிட்டலில் பிறந்தா இங்கே நமக்கு அதிர்ஷ்டம் தேடி வருது அப்படின்னு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுறாங்க. ஆனால் அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. டாக்டர் வந்து அந்த பொண்ணுக்கு 2 குழந்தைகள் பிறந்திருக்கு, ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம லக்ஷ்மிக்கு முழுசாக மயக்கம் தெளிஞ்சதும் தூரத்தில் மித்ராவும் அவங்க குடும்பமும் இருக்கிறத பார்த்துடுறாங்க. ஐயோ இவங்க கிட்ட தான் நான் மாட்டிக்கிடவே கூடாதுன்னு நிறைய கேள்வி கேட்பாங்க. மனிஷாவோட சதியால் நந்தன் குடும்பமே அழியக்கூடாது, அதனால் நான் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் ஆண் குழந்தைய மட்டும் தூக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. லக்ஷ்மிக்கு தனக்கு முதலில் பெண் குழந்தை பிறந்த விஷயமே இன்னும் தெரியாது. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு குழந்தை தான் பிறந்திருக்கு, அதுவும் அந்த ஆண் குழந்தை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் மயக்கத்தில் இருக்காங்க. லக்ஷ்மியை வந்து காணாமல் போனதும் ஹாஸ்பிட்டலில் பெரிய பரபரப்பாகுது. அப்போ மித்ரா வந்து பாஸ்கர் கிட்ட என்னப்பா இது உன் தங்கச்சி இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் குழந்தையோட போயிட்டா அப்படின்னு கேட்க பாஸ்கர் ஒரு உண்மையை உடைக்கிறாரு. மேடம் அவள் என் சொந்த தங்கச்சி இல்லை, ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து கோமாக்கு போன அவளை காப்பாற்றி வந்து இருந்தாங்க, நாங்கள் தான் அடைக்கலம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. லக்ஷ்மி ஆண் குழந்தையோட ஓடிட்டாங்க வெளியே. அங்கே அநியாயமாக இருக்கிற அந்த பெண் குழந்தைய பார்த்து மித்ராவுக்கு மனசே கேட்கல. இந்த குழந்தை என் கைக்கு வந்த உடனே நான் தான் எனக்கு நல்ல செய்தி கிடைச்சிது. ஜோசியர் சொன்ன மாதிரி இந்த குழந்தைய நானே என் கூடவே கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு மித்ரா சொல்றாரு. மனிஷா வழக்கம் போல யாரோ அனாதை பெத்த குழந்தைய இது எதுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு தடுத்து சண்டை போடுறாங்க. ஆனால் மித்ராக்கும் அவங்க அம்மாக்கும் வந்து சாஷ்டாங்கமா நின்று இனி இந்த குழந்தையோட பொறுப்பு என்னோடது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு தூக்கிட்டு அந்த குழந்தைய வீட்டுக்கு தூக்கிட்டு கிளம்புறாங்க. இங்கே வீட்டில் பார்த்தா மித்ரா வராருன்னு சொன்னதும் அவங்க சின்னம்மா தேவயானி ஆகா மனிஷாவும் மித்ராவும் கல்யாணம் பண்ணிட்டு வராங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி தட்டெல்லாம் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப ஆசையோடு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் உள்ளே வர்ற மித்ரா கையில் ஒரு பச்சை பிள்ளைய வச்சிருக்கிறத பார்த்துட்டு தேவயானிக்கு தூக்கி வாரி போடுது. என்ன கல்யாணம் பண்ணிட்டு வருவான்னு பார்த்தா கையில் குழந்தையோட வரான். இந்த வீட்டை என்ன அனாத ஆசிரமமாக ஆக்க போகிறாங்களா? நந்தன் குரூப்போட ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரத்த பந்தம் இல்லாத இந்த அனாத குழந்தைய வீட்டுக்குள்ளே சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி தேவயானி வந்து பயங்கரமாக ரகலையே பண்ணுறாங்க. தேவயானி கத்திட்டே இருக்கும்போது நம்ம மித்ரா சும்மா நச்சுன்னு ஒரு முடிவை எடுக்கிறாரு பாருங்க. அங்கே தான் மாசு இந்த குழந்தை இந்த வீட்டுக்குள்ளே வர பந்தம் வேணும் அவ்வளவுதானே சின்னம்மா, இனி இந்த குழந்தை என்னோட சொந்த மகள் அப்படின்னு சொல்லி அவரோட சொந்த மகளையே வந்து எல்லாரும் முன்னாடி இனிமேல் இது என்னோட பொறுப்பு என்னோட குழந்தை அப்படின்னு வந்து மித்ரா வந்து சொல்கிறாரு. நான் இந்த குழந்தைய வந்து அடாப்ட் பண்ணிக்க போகிறேன், தத்தெடுத்துக்க போகிறேன், இனி நான் தான் இவளுக்கு அப்பா, இவளுக்கு தாத்தா அம்மா பாட்டி இந்த பந்தம் போதுமா இல்லை இன்னும் ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டு தேவயானி மூஞ்சியில் வந்து பெரிய கரியை பூசிடுறாரு. பெற்ற மகளையே வந்து அனாதன்னு நினச்சிட்டு மித்ரா வந்து தத்தெடுக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கிறாரு. லக்ஷ்மி வந்து தன்னோட ஆண் குழந்தையோட எங்கே போனாங்க, மனிஷா தேவயானின் அடுத்த பிளான் என்ன, இதையெல்லாம் நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் கண்டிப்பாக பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கட்டிடுவோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சலங்கையொலி மெகா தொடரையும் போட்டுட்ருக்கோம் 4 மணிக்கும் 4:30க்கும். இனிமேல் அவள் வருவாளும் போடுவோம். ஸோ 2 சீரியலும் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. நன்றி மக்களே, நாளை சந்திக்கிறேன். பை பாய்.